ஜெபம் செய்யலாம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாகும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். தடையில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்த தெய்வமே உமக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவரையும் யாவரையும் நண்பனை போல பாதுகாப்பாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. போக்கிலும் பலத்திலும் கிடைக்கிற விபத்துக்கள் ஆண்டவரே, போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து ஆண்டவரே எங்களை குடும்பமாய் பாதுகாப்பாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களின் மேலே இருந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆண்டவரே வழிநடத்தின தெய்வமே உங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்கிற ஆராதனையும் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. தெய்வ செய்தியை எங்களிடத்திலே நீர் ஆவியானவர் மூலமாக பேசும்படியாக ஒரு கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேளும், அதுக்கான பதில்களை தாரும். விசுவாசிகள் ஒருவரும் வந்து சீக்கிரமாய் வந்து கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க. உற்சாகத்தோடு வந்து சபை கூடுதலில் கலந்து கொள்ளும்
முடியாத கிருபை கொடுங்க. அவர்களுக்கு இருக்க தடைகள், போராட்டங்கள், எல்லாத்திலும் சோர்வுகள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே சபை கூடுதலுக்கு உற்சாகமாக வந்து கலந்து கொள்ள முடியாத கிருபை கொடுங்க. இன்னும் நிறைய ஆத்மாக்களை பாருங்க, வழிநடத்துங்க. ஜெபத்தில் இருக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். புதிய கம்பீர பாடல் தெரிகிறது. 43வது பாடலை பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் தரதான ஒரு நல்ல ஒரு வேலை. நமக்கு நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த வாழ்க்கையை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் ஆண்டவருக்காக இந்த பாடலை நாம் உற்சாகமாய் சுற்றி பக்கத்தில் இருக்கவங்களுக்காக இல்லை, உற்சாகமே ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு என்றும் ஸ்தோத்திரம் என்று பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நம்மை கைவிடாமலே, கடந்த நாட்களிலே நம்மை கைவிடாமலே காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை சேவையிலே எமக்காய் பாடு சகிக்கிறவே, மகிமை சேவையிலே எமக்காய் பாடு சகிக்கிறவே, பலனிடவரே ஸ்தோத்திரம். பலனிடவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். தூயனாவினால் எம்மை தூய்மையாக்கினீரே, தூயனாவினால் எம்மை தூய்மையாக்கினீரே, தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்த பாதையிலே நான் கலந்த வேளையிலே, அழைத்த பாதையிலே நான் கலந்த வேளையிலே, தளராமல் காத்தீரே ஸ்தோத்திரம். தளராமல் காத்தீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக மேன்மைகளை எமக்கு பாசமயளித்தவரே,
ஸ்தோத்திரம், பரமனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. 47வது பாடலை பாருங்க. நேசருக்கு நான் அடங்குள்ளவன், அவர் பிரியம் என்மேல் எப்போதும் இருக்கும் என்றதான பாடல். 47வது பாடலை பாருங்க. நேசருக்கு நான் அழகுள்ளவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கும். நேசருக்கு நான் அழகுள்ளவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பள்ளத்தாக்கின் சாரம் ரோஜாவர், முட்களுங்கள் நான் புஷ்பமே. பள்ளத்தாக்கின் சாரம் ரோஜாவர், முட்களுங்கள் நான் புஷ்பமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் தங்கும் பூராவே, உன் முகரூபம் எனக்கு இன்பமானதே. கண்மலையில் வெடிக்கும் தங்கும் பூராவே, உன் முகரூபம் எனக்கு இன்பமானதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமே ரூபவதி, உன்னில் வாழுகின்ற நான் காணவில்லை. பிரியமே ரூபவதி, உன்னில் வாழுகின்ற நான் காணவில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் இடது கையை அணைத்திடுதே, அவர் பலக்காரம் என்னை தேற்றிடுதே. அவர் இடது கையை அணைத்திடுதே, அவர் பலக்காரம் என்னை தேற்றிடுதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என்மேல் இருக்கும். நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என்மேல் இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 48வது பாடல் பாடம். வனாந்திரம் யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகிறேன்.
48வது பாடலை பார்ப்போம். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கல்வி தெரியுவே, செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கல்வி தெரியுவே. விரும்பிப்பார் ஆண்டவர் நல்குவார் குருவன், தற்பெரும் சத்துருக்கள் அழித்து மாறுவார். விரும்பிப்பார் ஆண்டவர் நல்குவார் குருவன், தற்பெரும் சத்துருக்கள் அழித்து மாறுவார். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சற்று ரூபியாக்கிடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சற்று ரூபியாக்கிடும் போது, மாறாவின் கந்தனி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிற வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கந்தனி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிற வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, அமரவின் கந்தனி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிற வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கந்தனி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிற வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், பாதையில் வெளிச்சம் காட்டையாதவன் ஒளியுடன் மாற்றி நண்பன் முன்னே செல்லுவே. பாதையில் வெளிச்சம் காட்டையாதவன் ஒளியுடன் மாற்றி நண்பன் முன்னே செல்லுவே. சுவார்களுடன் போதிப்பார் அன்பினோர் காண்டவர் ஜீவதேவனே, ஆண்டவர் பேசுவார் கருத்துடன் போதிப்பார் அன்பினோர் காண்டவர் ஜீவதேவனே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இன்மையற்ற வாழ்வினால் நன்மை என்று எண்ணும் போது
வாழ்வினாலே இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே. வனாந்தீரையில் கரைந்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையில் கரைந்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், காணின் கனிகள் அல்ல வானவர் திருமுகமை உள்ளத்தை மகிழ செய்யுமே. காணின் கனிகள் அல்ல வானவர் திருமுகமை உள்ளத்தை மகிழ செய்யுமே. வாழுவேன் என்றுமே நேசரின் நாட்டிலே, வாழ்வுவேன் இயேசுவை உள்ளம் பொங்கிட. வாழுவேன் என்றுமே இயேசுவின் நாட்டிலே, வாழ்வுவேன் உள்ளம் பொங்கிட. வனாந்தீரையில் கரைந்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையில் கரைந்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆண்டவருக்காக நமக்கு கொடுக்கிற நேரம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாப்பாக வைத்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை இந்த காலை ஆராதனை உற்சாகமாய் கொண்டு வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். எந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஜெபத்தோடு நாங்கள் ஆண்டவரே கடந்து வந்து இயேசுவே இந்த ஜெப கூடுதலே வந்து கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்திலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வைத்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போட்டியும் பரத்திலும் எங்களை பாதுகாப்பாய் ஆண்டவரே கண்மணியை போல் பாதுகாப்பாய் வைத்துக் கொண்டீரே, அதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் உண்டான ஆண்டவரே பண தேவைகள் எல்லாத்தையும் இதுவரைக்கும் ஆச்சரியமாய் சந்தித்து வழி நடத்தினீரே, அதற்கு ஸ்தோத்திரம். நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஒவ்வொரு இடத்திலும் எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் என்று எங்களை வழிநடத்தினீரே, அதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கோபப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் எங்களை ஆண்டவரே பாவம் செய்யாமல் எங்களை தடுத்து ஐசப்பா ஸ்தோத்திரம் எங்களை வழியை நடத்தினீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய சந்நிதியிலே வந்து ஜெபம் பண்ணும்படி எங்களுக்கு ஒரு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரங்கள் அநேகமாக இருக்கிறதுனால் ஒவ்வொருவருக்கும் நம்ம உள்ளத்தில் தோன்ற விஷயங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்கள் சாபங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்கள் சபை கொடுத்து கொண்டு வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் ஜெபத்தை இதுவரைக்கும் எல்லா ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவரை ஏற்ற வேலை ஏற்ற தேவைகளை தந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நேரம் அல்ல ஆண்டவரே, நான் நினைத்த நேரம் அல்ல ஆண்டவரே, நீர் நினைத்த நேரத்தில் நடக்கும்படியான ஆசீர்வாதத்தை நான் காணுகிறபடியா, அதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. என்னையும் சாட்சியாய் வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாக வைக்க ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இருக்கிற உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நிறைய விஷயங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. மனுஷனும் முந்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவரே. இயேசுவே, இருதயத்தில் உள்ள தாகங்கள் ஏக்கங்கள் ஆண்டவரே வேண்டுதல் எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்தையா என்னை ஆசீர்வாதமா என்னை வழி நடத்தி ஏற்ற வேலையை சதித்ததுக்காக ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் நிறைவாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா, சோதரம் அப்பா. எந்த இடத்திலும் அவிசுவாசமாய் கலந்து போகாமல் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, கடவுளே இல்லையே, கடவுளே நான் ஏன் நம்ப வேண்டும், எனக்கு என்னோட பிரச்சனையை யார் தீர்ப்பா அப்படின்னு ரொம்ப நேரம் தனித்து நான் குழம்பு கொண்டிருந்ததை நீர் அறிவீர் ஆண்டவரே. இயேசுவே, சோதரம். அதற்கான ஜபத்திற்கான ஆண்டவரே ஜபத்திற்கான ஆண்டவரை விடுதலை சீக்கிரம் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபை கூடுதலே வந்து கலந்து கொள்ள முடியாத திரும்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து இது கிறிஸ்துவத்தை விட்டு வெளியே செல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எந்த இடத்துல வழி தப்பி போகாமல் இடருண்டு போகாமல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து உங்களுடைய சிறு பிள்ளைகளை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பூஜை நாளை காணக்கூடியாக கிருபை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே நல்ல தகப்பனையும் நல்ல மனைவியையும் நல்ல தாயையும் ஆண்டவரே நல்ல குழந்தைகளையும் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தனமாக இருக்கிற ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே எங்கள் ஏற்ற விடையை தந்து குறைவில்லாமல் நிறைவாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி. எந்த நோய் நொடி இல்லாமல் என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இருந்த நோய்கள் எல்லாத்தையும் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஜெயம் பண்ணதுக்காக நன்றி. டாக்டர்ஸ் மூலமாக இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்ற வைத்தியங்கள் மூலமாக இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் பண்ண ஜெபத்தின் மூலமாக நீர் கொடுத்த ஞானத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கே, என்னால் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க முடிஞ்சதே அப்படி நினைச்சதே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் அதிசயமாய் என்னை சாட்சியாய் வைத்து ஒவ்வொரு விஷயம் நடத்தினீரே, அதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பள்ளிக்கூடங்களிலே என்னை ஆண்டவரை ஆசீர்வாதம் வைத்ததற்காக நன்றி. ஏசப்பா இந்த எக்ஸாம் நான் டைம்ஸ் ஆண்டவர் எக்ஸாம்ல முடித்து ஸ்கூல்களில் சேரும்படியாகவும் புது காலேஜ்களில் சேரும்படியாகவும் புது வேலைகளிலே சேரும்படியாகவும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே தோல்விகளை கண்டு ஆண்டவரே நான் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அதன் ஜெபத்தின் மூலமாக ஜெயம் கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஜெபத்தின் மூலமாகவே ஜெயம் பெறும்படி கிருபை கொடுங்க. நல்ல சத்தியத்தை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்தக்காக நன்றி. நல்ல வசனங்களை கேட்கும்படியாக கிருபை கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை முதல் எங்களை நல்லா உண்மை ஆராதிக்கும்படி ஒரு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் அதிகமாக இருக்குது ஆண்டவரே, இந்த தேவைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, ஊழியங்கள்ல எந்த சோர்வும் இல்லாமல் ஊழியத்தை வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எந்த இடத்துல இருந்து ஊழியம் சோர்ந்து போகாமல் இது முடிந்தது என்று நினைக்காமல் ஆண்டவரை ஒவ்வொருவராக வந்து ஜெபத்தின் மூலம் இந்த ஊழியத்தை கட்டுப்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கான ஒரு சொந்தமான இடத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிறைய பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஜெயத்திற்கு தரக்கூடிய தேவன் நீரப்பா, ஜெயத்தை நீங்க தான் தர முடியும் ஆண்டவரே. எந்த மனுஷன் பிரயாசம் எடுத்தாலும் ஜெயத்தை ஆண்டவர் சித்தம் போனால் நடக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. அதே போல் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல ஜெயத்தை தாருங்க. இந்த சபையின் மூலமாக நிறைய ஆத்துமாக்கள் சந்திக்கும்படியாக ஒரு கிருபை கொடுங்க இயேசப்பா, ஸ்தோத்திரம். நிறைய ஆத்துமாக்களை நாங்களும் சேர்ந்து சந்திக்கும்படியாக கிருபை கொடுங்கப்பா. ஆத்தும பாரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக போராட்டம் ஒரு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் ஜெபத்திலே எங்கள் வேங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்படி எங்களுக்கு நேரம் காலங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆண்டவரை ஒதுக்கி ஜெபம் பண்ணும்படியாகவும் வேதாகமத்தை தொடர்ந்து படிக்கும்படியாக கிருபை கொடுங்க. இந்த ஒரு பிஸியான நாட்களிலும் இந்த பிஸியான வேலைகளிலும் ஆண்டவரை உண்மை நாங்கள் மறந்து போகாமல் இயேசுவே உண்மையை நாடி இருக்கும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரை. குடும்பமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணும்படி கிருபை கொடுங்க. கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் குடும்பமாய் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் எங்களை பாதுகாப்பாக வைத்தார். அப்புறம் அதற்குன்றதுக்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை கொடுத்ததுக்காகவும் அதை எங்களுக்கு காட்டுனதுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஜெபத்தின் மூலமாக ஜெயம் பெறும்படியாக கிருபை கொடுங்க. இந்த ஆராதனையும் ஆசீர்வாதம் நடத்தி கொடுங்க. கொடுக்கிற சாட்சிகளை ஆசீர்வதிங்க. சாட்சிகளை நீர் கேளும் அப்பா. இயேசுவே உற்சாகத்தோடு எழுந்து சாட்சி சொல்லும்படியாக கிருபை கொடுங்க. அதே போல ஆண்டவரை எனக்கு கொடுக்கிற தேவ செய்தியை ஆசீர்வதிங்க. தேவ செய்தியின் மூலமாக ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடும்படியாக கிருபை கொடுங்க. தேவ செய்தியை கொடுக்கிறவங்க தேவனோட மகனை அறிஞரப்பா. ஆண்டவரை அவர்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஊழியத்தை தொடர்ந்து பண்ணும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கண்டம் மகிழம் எல்லாம் நீங்களே உங்களுக்கு இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. எல்லாம் எழுதுறது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். எல்லாரும் எழுந்திருந்து பைபிளை எடுத்து சத்தமா படிக்கணும் வசனத்தை. எல்லாம் எந்திரிச்சு எழுங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். துர்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவை,
ஞானமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிறோம். கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். சத்திய உதவி என்றும் வெளித்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் உள்ளது. யாவரும் உட்காரும். நீதிமொழிகளை மைத்திரி தினேசர் அவர்கள் வந்து ஆலோசிக்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் வைப்பதாக வாசிக்கப்பட்ட இந்த நீதிமொழிகளிலே 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் 3வது வசனம், 12வது வசனம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைபெறப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாதே. 12வது வசனம். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இந்த 2 வசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுடைய வேரோ அசையாது ஒன்று, நீதிமான்களுடைய வேர் வந்துட்டு கனி கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வேரை குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மரத்துக்கு வந்துட்டு வேறுங்கிறது மிக மிக முக்கியமானது. வேர் இல்லைன்னா மரம் கிடையவே கிடையாது. மரம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கவே இருக்காது. அதே போல வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை குறித்தும் தோட்டத்தை குறித்தும் மிகவும் முக்கியத்துவப்படுத்தி வேதத்தில் அநேக ரகசியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே தேவன் தோட்டத்திலே இருப்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பூமியில வந்து மனுஷனை வந்து உண்டாக்கி வச்சிருந்தா எங்க வச்சிருந்தாரு? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர் வைத்திருந்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நித்தியத்தில் கூட நமக்கு ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தில் நம்ம போய் நம்ம ஜீவ விருட்சத்துக்கு கனியை புசிப்போம். மற்ற எல்லா தோட்டத்தில் 12 விதமான கனிகள், ஒவ்வொரு மாதமும் விதவிதமான கனிகளை கொடுக்கிறதான மரங்களை தேவன் வந்து வைத்திருக்கிறதாக தோட்டத்தை குறித்து மரத்தை குறித்து வேத முக்கியத்துவப்படுத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்துறது 22-21 வசனம் வரைக்கும் தோட்டத்தை குறித்ததான ரகசியங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் கூட பாருங்க, படைச்சு என்ன செய்யறாரு? ஒரு தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வந்து கொண்டு வைக்கிறாரு. அந்த மனிதனுக்கு கூட கொடுத்த முதல் வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய வேலை, அக்ரிகல்ச்சர், தோட்ட வேலை தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. தோட்டத்தை எல்லாத்தையும் உருவாக்கி அந்த நிலத்தை வந்து என்ன செய்ய, அதை பண்படித்து என்ன செய்ய வந்துட்டு விதைச்சு அதை காத்துக்கொள்ள அப்படின்னு வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு ஆண்டு கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த மரத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது மரத்தை வந்துட்டு மனிதனுக்கு ஒப்பிட்டு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு மரத்தை ஒப்பிட்டு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.
உதாரணமா வந்து நம்ம புதிய பாட்டில் கூட பார்க்கும் பொழுது இயேசு அவர் சிலுவையை சுமந்து போகும்போது பார்த்து சொல்லுவாங்க, பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடுகளோ அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பச்சை மரங்கிறது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வந்துட்டு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தேவனுடைய தோட்டத்திலே பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது பட்ட மரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு ஒளிவு மரத்துக்கு ஒப்பிட்டு ஏராளமான வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பிசாசை குறித்து சொல்லும் பொழுது நம்ம எசேக்கியேல், ஏசாயா அந்த மாதிரி தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்துட்டு ஒரு அழுகி போன கிளை அப்படின்ட்டு பிசாசை குறித்து வேதத்திலிருந்து மரத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர் வந்துட்டு மிக மிக முக்கியமானது. ஏன்னா அந்த வேர் தான் வந்துட்டு என்ன செய்யுது, மரத்தை சுமக்கிறது, தாங்கிறதுன்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரோமர் 11வது அதிகாரம் 18வது வசனத்துல பவுல் இந்த மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த இஸ்ரவேலர்கள் வந்துட்டு ஒளிவு மரமாகவும் புறஜாதிகள் காட்டு ஒளிவு மரமாகவும் இருக்கிறதாகவும் அந்த காட்டு ஒளிவு மரத்தை என்ன செய்யறாரு, அதை வந்துட்டு கொண்டு வந்து அந்த நல்ல ஒளிவு மரத்துல தேவன் ஒட்ட வைக்கிறாரு. அந்த மாதிரி அந்த ரகசியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஒட்டு மரக்காரத்தை பற்றி உலகத்துல அந்த ஒட்டு மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேதத்துல வந்துட்டு என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதை குறித்து சொல்லும் போதுதான் பவுல் வந்துட்டு சொல்றாரு, நீ வந்து என்ன செய்ய, காட்டு ஒளிவு மரமா இருக்கிற நீ அதுல ஒட்டப்பட்டையானால் நீ வந்து என்ன செய்ய, அதை குறித்து பெருமை பாராட்டாத. அதாவது வேர் வந்துட்டுனா மரத்தை சுமக்குது, மரம் வேற சுமக்கல அப்படின்னு வந்து அந்த வசனத்துல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்காங்க. வேர் தான் ஒரு மரத்தை ஸ்ட்ராங்கா நிறுத்துறதுக்கு வேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஏசாயா 37:3 நமக்கு நல்லா தெரியும். அதாவது யாக்கோபு குறித்து சொல்லும் பொழுது வேர் பற்றி அவன் கீழே வேர் பற்றி மேலே கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வேர் தான் வந்துட்டு அது கீழே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து பூமியில உள்ளதான அந்த தண்ணீரை சத்துக்களை எல்லாத்தையும் எடுத்து மரத்தை வந்துட்டு கிளைய இலைகளை நல்லா வளர வச்சு பூ பூக்க வச்சு அதை காய்க்க வச்சு கனிகளை கொடுக்கறதுக்கு அந்த வேர்கள் தான் வந்துட்டு மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அதனால்தான் வந்துட்டு மத்திய 3:10 வந்துட்டு யோவான் கூட சொல்றாரு. அதாவது மனுஷனை மரமா வந்துட்டு ஒப்பிட்டு அவர் சொல்றாரு, அதாவது கோடாரியானது மரத்தின் வேர்களின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் பெற்று சொல்லிட்டு சொல்லப்படுது. மரத்துல எங்க கோடாரி வச்சிருக்கானா, வேர்களின் அருகே வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு வேரோட எடுத்தாதான் அந்த மரம் டோட்டலா வந்துட்டு அருகே. இன்னைக்கு எத்தனையோ மரம்னு பாத்தீங்கன்னா மேலாப்ப வந்துட்டு வெட்டி விட்டுருவாங்க, ஆனா அது திரும்பவும் என்ன செய்யும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வேர்ல தான் எல்லாமே இருக்குது. வேர் இருந்துச்சுன்னா மரம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த வேர் வந்துட்டு அவ்வளவு முக்கியமானது. நம்ம இந்த வேர் பற்றி நம்ம கனி கொடுக்கறதுக்கு தடையான காரியங்கள் என்ன? ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நல்லா கனி கொடுக்கணும், நல்லா வந்துட்டு செழிப்பா இருக்கணும் நம்ம வந்துட்டு விரும்புகிறோம். இதுக்கு இந்த வேர் பற்றி கனி கொடுக்காம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற ஒரு 3 காரியங்களை நான் வந்துட்டு சுருக்கமாக வந்துட்டு சொல்லி முடிச்சிருவேன். லூக்காவில் இயேசு சொன்னதான ஊமையில் இருக்குது. லூக்கா 8வது அதிகாரம் அந்த விதைக்கினுடைய ஊமையை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு. லூக்கா 8ல் 12வது வசனம் 13, 14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறான். 13வது வசனம், கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். 14வது வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் இருக்கிறார்கள். அந்த 3 காரியங்களை வந்து சொல்றது. அதாவது நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் உண்மை சொல்லும் பொழுது அந்த வேர் பற்றி அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்காம இருக்கிற காரணம், பலன் கொடுக்காம இருக்கிற காரணத்துக்கு 3 சொல்றாரு. 1 வந்துட்டு வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், 2வது கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், 3வது முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள். கற்பாரியில் விதைக்கப்பட்டவர்கள் நமக்கு தெளிவா தெரியும். அதாவது ஆண்டவருடைய காரியங்கள் வருவாங்க, சபைக்கு வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஆனா வந்து ஆண்டவருடைய அந்த ஆலோசனைகளை வசனத்தை அவங்க கேட்பாங்க.
இருக்கிறவர்கள் போல அந்த இருதயத்தில் எதுவுமே தங்காத படிப்பு அவங்க வந்துட்டு அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்காத படிப்பு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான் எடுத்து போட்டுடுறான்னு பார்த்தா. ரெண்டாவது வந்துட்டு கற்பாறையிலே விதைக்கப்பட்டதான விதைங்கிறது, அதாவது ஒரு கற்பாறையில வந்துட்டு ஒரு விதைச்சோம்னா அந்த மண்ணு கொஞ்சோண்டு இருக்கும், அது வரைக்கும் வந்துட்டு வேர் போகும், கீழே கால இருக்கனால அதெல்லாம் வேர் போட முடியாது, அதனால பட்டு போடுறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த கற்பாறைங்கிறது அதாவது ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு ரசிப்புக்குள்ள ஆண்டுக்குள்ள வரும்பொழுது அவனுக்கு என்ன உண்டாகும்னு கேட்டீங்கன்னா பாடுகள் உபத்திரவுகள் வசனத்துக்கு நிமித்தம் கண்டிப்பா உண்டாகும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல, தெரியாம ஆண்டவர்கிட்ட வந்தாலே ஆசீர்வதிப்பாரு எல்லாம் தருவார் அது பண்ணுவார்ன்ட்டு ஒரு பொய்யான உபதேசத்தை நீங்க நிறைய வந்து பரப்பி விட்டுட்டாங்க. எல்லாம் வரும், ஆனா எப்ப வரும்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெடியா ஸ்டார்ட் ஆனாதான், அதாவது வசனத்து நிமித்தம் நம்ம தெளிவாகிறதுக்கு உருவாக்குறதுக்கு சில பாடுகள் திருமணங்கள் என்ன செய்யும் வரும், அந்த உபத்திரவத்துக்கு என்ன செய்யும் ஸ்டார்ட்டா நிற்கணும், அப்பதான் வேர் பற்றி வர முடியும். மூணாவது முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள். முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள் உலக கவலை, அதாவது ஆண்டுக்குள்ள வந்தாலும் வசனத்தை கேட்டாலும் உலகத்தின் மேலேயே அதிகமா கவலை இருக்குது, அதை வாங்கணும் இதை வாங்கணும் அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படுறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த மாதிரி உலக காரியங்கள்ல என்ன செய்யுது கவலைகள் மயக்கங்கள் சிற்றின்பங்கள் வந்துட்டு என்ன செய்யாது வளர தடையா இருக்கிறது. அதனால இந்த தடையான இந்த காரியங்களை அகற்றி தேவனுக்கு பிரியமாய் நம்ம விட்டுக் கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்னா நம்மளை கனி கொடுக்கிறவங்களாக மாற்றுவார். நம்ம கண்களை கூடி செபிப்போம். பரலோகத்தின் பிதாவே கிறிஸ்து இயேசு நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் விரோகி நாங்கள் செபிக்கிறோம். கேட்கப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஒரு மரத்துக்கு வேறு முக்கியமானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வந்துட்டு ஆண்டவரே மனிதர்களாகிய எங்களை மரம் என்று ஆண்டவரே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த மரமாகிய நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் பற்றி ஆண்டவரே எல்லா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதான வசனத்துக்குள்ள இருக்கிறதான எல்லா அந்த சத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக மாற எங்களை உருவாக்கும்படியாக செபிக்கிறோம். தடையாய் இருக்கிறதான இந்த வழியறிவை விதைக்கப்பட்டதான காரியங்கள், கற்பாறையில் விதைக்கப்பட்டதான காரியங்கள், உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட காரியங்கள் எங்களை ஆண்டவரே தடை பண்ணாதபடி வளராதபடிக்கு எங்களுக்கு இடங்கள் பண்ணாதபடிக்கு கர்த்தாவே உம்மை சார்ந்திருந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30 60 100 பலன் கொடுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ததற்காக அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாட்சியின் நேரம். யாருக்கு ஆண்டவர் வந்து சாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களை சாட்சி சொல்லுவாங்க.
கர்த்தர் கொடுத்த அந்த சாட்சிக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணிக்கைகள் யாவரும் எழுந்திருந்து புதிய கம்பீர பாடல் புஸ்தகத்தில் புதிய பாடலை பாடும்போது காணிக்கைகள் பாடுவோம். 10வது பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்து கோட்டை வீடும். நீ ஜெயித்தது வந்து சேரும். சத்து கோட்டை வீடும். நீ ஜெயித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் முன்னே ஒளிரும். இருளின் நாட்கள் நீங்கும். உன்னை ஒளிரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இந்த காணிக்கைக்காக பாஸ்டர் அவர்கள் நம்மளை காணிக்கை செலுத்துகிறார். அறிவிப்புகள் இன்னைக்கு சாயங்காலம் ஜெபம், ஞாயிறு ஜெபம். ஒவ்வொருவரும் நம்ம இடம் இல்லாத காரணத்தினால் ஒவ்வொருவரும் ஆகாமலே இருந்து ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்க நம்புகிறோம். ஒவ்வொரு வீட்டில் இருந்து குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் போயிட்டு விடாதுங்க. சொந்தமான இடத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
ஆத்துமாக்களை தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணினேன். இந்த மாதிரி நம்ம சபையோட தேவைகள் எல்லாத்துக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கேன். அதே போல பத்திரிகை ஊழியர்களிலும் பத்திரிகையில் 3 வாரம் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் போஸ்ட் பண்ணும்படி ஆண்டவருக்கு போய் கொடுத்தால் அதுக்காக ஸ்தோத்திரம். பத்திரிகையில் ஊழியத்தில் உள்ள எல்லா பண தேவைகளும் தொடர்ந்து சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். சனிக்கிழமைகளிலும் சாயங்கால வேலை அந்த ஜெபம் வாட்ஸ்அப் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். அது இதுவரைக்கும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அநேகராக இருக்கிறபடியால் அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன நடக்கும் அப்புறம் இங்கே தான் வச்சு நடக்கும் மண்டபத்தில் தான். அப்படி வேறு எதுவும் பிளான் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் போகிறோம். அதை நம்ம பேசிக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவை செய்தி கடந்து போகலாம். டாக்டர் ஈஸ்வரி அவர்கள் வந்து நம்ம தேவை செய்தி கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் இருக்கிறவர்கள் அவர் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையே நினைச்சு கொண்டு நம்மளுடைய போராட்டங்களை நினைத்து கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படாதபடி எப்பொழுது அவரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை துதித்து பாடி போற்றி அவரை மகிமைப்படுத்துவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நான் நாடுவேன். ஆமென். இன்றைக்கு அவரை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கவலைகளை கர்த்தர் நீக்குகிறார். உடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு என்னோடு கூட செய்த ஒரு பாடலை எல்லாரும் கரங்களை கட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என்னை காத்திடுவேன் அவர் நாமமே துதி கீதங்கள் பாடிடுவேன். என்னை காத்திடுவேன் அவர் நாமமே துதி கீதங்கள் பாடிடுவேன். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். கண்ணீர் அவர் துடைத்திடுவார். கருணை கரம் தாங்கிடுவார். கண்ணீர் அவர் துடைத்திடுவார். கருணை கரம் தாங்கிடுவார். என்று கல்வாரினார் என்று பேசுவாரே எல்லா பாவங்கள் என்று கல்வாரினார் என்று பேசுவாரே எல்லா பாவங்கள் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என்றும் கீதங்கள் பாடிடுவேன். பரவான் கேட்கும் போது பரவானந்தம் அடைந்திடுவேன். பரவான் கேட்கும் போது பரவானந்தம் அடைந்திடுவேன். எந்த அவசியங்கள் அவற்றுமையால் அது சீக்கிரம் கிடைத்திடுவே. எந்த அவசியங்கள் அவற்றுமையால் அது சீக்கிரம் கிடைத்திடுவே. என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என்னை காத்திடுவேன் அவர் நாமமே துதி கீதங்கள் பாடிடுவேன். என்னை காத்திடுவேன் அவர் நாமமே துதி கீதங்கள் பாடிடுவேன். என்றும் கீதங்கள் பாடிடுவேன்.
ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே அவருடைய சந்நிதியிலே எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்களாய் அவரை மகிமைப்படுத்துவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய துக்கத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் துக்க முகமாய் இல்ல, சந்தோஷத்துடனே அவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6:5. ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, தர்மியான கர்த்தாவே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கொடுத்த இந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலியமா ஒவ்வொருவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார்கள், அதிசயங்களை செய்கிறார்கள். கர்த்தரை தேவன் என்பதை அதே மக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தன் வாயினால் அறிக்கையிட தேவன் கிருபை செய்யும். வசனத்தின் மூலமாக பேசுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். மறுபடியும் நாம் வாசிப்போம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க பாருங்க, இது என்ன ஒரு இதுன்னு பார்க்கும்போது எலிசா என்ன செய்கிறார் என்று சொல்லி கேட்டால், மக்கள் எல்லாம் அவனிடத்துல வந்து நம்ம இருக்கிற இடம் வெகு நெருக்கமாய் காணப்படுகிறது, ஆகவே நாம் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி யோர்தான் பக்கத்திலே போகலான்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப அவன் சொல்ல, சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த இடங்களை அவங்க என்ன செய்யறாங்க, சரிப்படுத்துவதற்காக அந்த மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்படி வெட்டி கொண்டிருக்கிறதான அந்த வேலையிலே ஒருவன் ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த கோடரியானது என்ன செய்யுது, அந்த இரும்பு பகுதி தண்ணிக்குள்ளே விழுது. அப்ப அந்த வெட்டி கொண்டிருக்கிறவன் பார்த்து, ஐயோ இந்த கோடரியை நான் இரவலா வாங்கினேனே, இது தண்ணீரிலே விழுந்து விட்டதே என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த கோடரியும் அந்த இரும்புமானது ஒன்றாக என்ன செய்ய வேண்டும், ஒரு இடத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அந்த கோடரி, அந்த இரும்பானது அந்த மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அது என்ன செய்யக்கூடாது, அது லூஸா இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கா ஃபிட்டா காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அந்த மரத்தை வெட்டி பிளக்கும் போது அது என்ன செய்வது, அது நம்மள உபயோகப்படும். ஆமென். இது உபயோகப்படுகிறதான இந்த கோடரி பாருங்க, அது என்ன செய்யுது, தண்ணீரிலே விழுந்து விடுகிறது. அவன் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதை நான் பாரோ பண்ண, நான் இரவலாய் வாங்கினேனே என்று சொல்லி அவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்று நாம் என்ன செய்கிறோம், விழுந்து போகாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வீழ்த்துவதற்கு பதிலாக விழாமல் இருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிற்கிறவன் எவனும் விழாதிருப்பானாக என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் விழுந்து போறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதையில் இருந்து வழி தவறி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டால் இன்றைக்கு ஊழியர்களை செய்கிறாங்க. எப்படி என்றால், தேவனை பின்பற்றாதபடியே, தேவனை சார்ந்து கொள்ளாதபடியே, தேவனை அறிகிற அறிவு இல்லாமலே போல அநேகர் ஊழியர்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஊழியர் செய்கிறதான பிள்ளைகள் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:26. ஒருவனுக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு தேவனை பின்பற்றாதபடியே
ஊழியம் செய்கிறாங்க. அவர் வசனத்தை கை கொள்வதில்லை, அவர் வசனத்தை பின்பற்றுவதில்லை. ஹல்லேலூயா. என்னமோ தாங்கள் தெரிந்ததை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஊழியம் செய்கிறதான பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யார் அவரை பின்பற்றுகிறவர்கள்? வசனத்தின்படி நடக்கிறவர்கள், அவர் வார்த்தையை கை கொள்ளுகிறதான பிள்ளைகள், தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதான பிள்ளைகள், அவரை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை பின்பற்றவில்லை என்று சொல்லி கேட்டால் என்ன ஊழியம் செய்தாலும் அது பயன் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்க வேண்டும், தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த கோடரியானது அந்த இடத்திலே பற்றி கொள்ளாதபடி அது விழுந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை நீங்கள் பற்றி கொள்ளவில்லை என்றால், தேவனை சார்ந்து கொள்ளவில்லை என்றால், தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் காணப்படவில்லை என்றால், சபையோடு கூட ஐக்கியம் காணப்படவில்லை என்றால், தேவ ஊழியரோடு ஐக்கியம் காணப்படவில்லை என்றால், நீங்கள் விழுந்து போவதற்கு சமானமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த கோடரியும் அந்த கட்டையும் என்ன செய்யும்? அந்த மரமும் இணைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட கர்த்தரிலே இணைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், தெய்வீக தன்மை அற்று போகிறது. ஹல்லேலூயா. மனுஷீக மாம்சம் இன்றைக்கு என்ன செய்கிறது? அதிகமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆதியிலே கொண்டிருந்ததான அன்பு, ஆதியிலே கொண்டிருந்ததான பக்தி வைராக்கியம், தேவனோடு சார்ந்ததான வாழ்க்கை, தேவனை பின்பற்றினதான வாழ்க்கை எல்லாம் அற்று போகிறதை பார்க்கிறோம். தெய்வீக தன்மை இன்னைக்கு இழந்து போய் எல்லாம் மாம்சத்திற்குள்ளாய், மனுஷீகத்திற்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவத்திலே மனுஷீகமாய் மாம்சத்திற்குரிய காரியங்களாய் நாம் பின்பற்றுகிறானால் அதிலே பயன் ஒன்றும் காணப்படவில்லை. ஆமென். இந்த கோடரியானது எங்க விழுது பார்த்தீங்கன்னா, அது எங்க விழுது? வாசிங்க. அது எங்க விழுது? தண்ணீருக்குள்ளே அது விழுது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் உபயோகப்பட்டதான அந்த கோடரி இன்றைக்கு தண்ணீரில் விழுந்ததுனால எதற்கும் உபயோகப்படாமல் போகிறது. ஹல்லேலூயா. அதனாலே பயன் ஒன்றும் காணப்படவில்லை. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடந்தவர்கள், கர்த்தரை பின்பற்றினான பிள்ளைகள் இன்றைக்கு பின்வாங்கி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தெய்வீக தன்மையை இழந்து போறாங்க, விழுந்து போறாங்க, மாம்சத்திலே உலகத்திலே விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் தண்ணீருக்குள்ள விழுந்து போவதால், அல்லது உலகத்துக்குள்ள விழுந்து போவதனால, விழுந்து போவதனால பயன் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, அந்த கோடரிக்கும் அந்த மரத்திற்கும் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவரிடத்திலே தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே, மாம்சத்திலே, சுற்றத்திலே, சுகமோக மயக்கத்திலே விழுந்து போகிறதான மக்கள் இன்றைக்கு தேவனுக்கும் தங்களுக்கும் உள்ளதான தொடர்பை துண்டித்து காணப்படுறார்கள். ஹல்லேலூயா. தன் மனம் போன போக்கிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தன் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருக்குள்ளதான அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு அற்று போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கோடரியானது அந்த மரத்தோடு நிலைத்து காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது பயன் கொடுக்கிற ஒரு கருவியாய் காணப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அது தண்ணீரில் விழுந்ததுனால ஒன்றுக்கும் பயனில்லாதபடி காணப்படுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாசித்து பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவனை சேர்த்து அக்கினியிலே போட கடவுள். இங்கே பாருங்க, கர்த்தரிலே நிலைத்திருக்காவிட்டால், ஒருவன் என்னிலே நிலைத்திருக்காவிட்டால் அவன்
அக்கினியிலே போடப்பட கடவுள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கிறோமா? இவ்வளவு நாள் கர்த்தருடைய பாதையிலே நடந்து கொண்டு சென்றதான நாம் இன்றைக்கு அதே பாதையிலே செல்கிறோமா? இல்லைனால் வழி விலகி செல்கிறோமா? நம்முடைய பாதை கிறிஸ்துவுக்கு பிரியமானதாய் காணப்படுகிறதா? தேவனிலே நிலைத்திருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். அடுத்த வசனம் பாருங்க, 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக என்ன செய்வீர்கள்? பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தரிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது அது பயன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகிறது. நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியம் என்னவோ அது நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. இந்த கோடரியானது இந்த மரத்தோடு இணைக்கப்படாதபடி அது விழுந்து போனதுனால அது பயனில்லாமல் போகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் பயன்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். நீங்க தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்து நிற்கிறதான வேளையிலே நீங்கள் கேட்டுக்கொள்கிறதான காரியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அதே அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிப்போம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள். கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இல்லை, தொடர்பு இல்லை என்று சொல்லி கேட்டால் இந்த வாழ்க்கை ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்று அநேகர் பாருங்க தேவனுடைய அன்பிலிருந்து விலகி செல்றாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை, ஜெபிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கல அப்படின்னாலே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பு அற்று போகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாள் வேதத்தை வாசிக்கல அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு அற்று போகிறது. ஹல்லேலூயா. நீங்க தேவனை மகிமைப்படுத்தவில்லைன்னா உங்களுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு அற்று போகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்போது கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனோடு கூட நம்முடைய தொடர்பு எப்போதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இது எங்க விழுந்தது பாருங்க. அதனுடைய முடிவு என்ன ஆனது? வாசிங்க 2 ராஜாக்கள் 6:5 மறுபடியும் வாசிப்போம். நீங்க பாருங்க, அது தண்ணீரிலே மூழ்கி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கோடரியானது அந்த மரத்துல நிலைத்தில்லாதபடினால அது தண்ணீரில விழுந்ததுனால அது மூழ்கி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிலே நீங்கள் நிலைத்திருக்காவிட்டால், உங்களுடைய தொடர்பு கர்த்தரிடத்தில் இல்லாவிட்டால், தேவனோடு உங்களுடைய ஐக்கியம் இல்லாவிட்டால், சபையோடு உங்களுடைய ஐக்கியம் இல்லாவிட்டால், தேவ பிள்ளைகளோடு உங்களுடைய ஐக்கியம் இல்லாவிட்டால், தேவ ஊழியர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இல்லாவிட்டால் மூழ்கி போன ஒரு சூழலை உருவாகும். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? தேவன் கொடுத்ததான கிருபைகளை இழந்து போவோம். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை இழந்து போவதை பார்க்கிறோம். தேவன் கொடுத்ததான அபிஷேகம் ஒன்றும் பயன்படாதபடி அது மூழ்கி போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பயனற்ற பாத்திரமாய் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது பயனுள்ள ஒரு பாத்திரமாய் தேவனோடு ஒன்று ஜீவிக்க, அவரோடு ஐக்கியப்பட, அவரோடு தொடர்புடைய நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மூழ்கி போனதான ஒரு அனுபவம் ஒரு ஆத்தும பாரம் இல்லாததை காட்டுகிறது. ஹல்லேலூயா. மக்களுக்காக பரிந்து பேசி சொல்லிக்க ஒண்ணுமே அவர்களுக்கு தெரிவதில்லை. எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் தேவனுடைய அன்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழலை உருவாகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட, தேவ பிள்ளைகளோடு கூட, தேவ ஊழியரோடு கூட நம்முடைய ஐக்கியம் தொடர்பு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், கவனம் இல்லாமையால் கூட
காரியம் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எதுக்குமே ஒரு கவனம் இல்லை, எல்லாம் கேர்லெஸ்ஸா வாழ்கிற வாழ்க்கையினால கூட தவறி விடுகிறதான அனுபவம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆலயத்திற்கு வருவதே கிடையாது. நான் வீட்டிலிருந்தே ஜெபம் பண்ணிக்கிறேன், வீட்டிலிருந்தே வேதம் வாசிக்கிறேன், வீட்டிலிருந்தே எல்லா ஆன்லைன்ல மெசேஜை கேட்டுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வேதத்தை வாசிக்கிற பிள்ளையா இருந்தா முதலாவது சபைக்கு தோல்வி வருவேன். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க முதலாவதாக சபைக்கு வருவாங்க. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீங்க சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு செல்வோம் என்று சொல்லும்போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் அதன்படி செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆலயத்தை நோக்கி வருவாங்க. தேவனுக்கும் அவர்களுக்கும் எழுதான தொடர்பு இன்னும் அதிகமாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய தொடர்பை நீங்கள் விட்டு போவீர்கள் என்றால் மறுபடியுமாக உங்களுடைய பழைய வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்குள்ளாய் வரும். ஹல்லேலூயா. பழைய பாவம், அந்தரிக்க பாவங்கள் மறுபடியும் உங்களை என்ன செய்யும்? அதை அவிழ்த்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய பழைய சுவாபம், தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபம், அது மறுபடியும் தலை தூக்கி ஏறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கிறவர்களாய் ஜீவிக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 12:44. நீங்க தேவனுக்குள்ள உங்களுடைய ஐக்கியம் காணப்படவில்லை என்றால் அந்த வீடு வெறுமையாக்கப்பட்ட வீடாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அசுத்த ஆவி வந்து பார்க்கிறான், இந்த வீடு வெறுமையாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அநேக அசுத்த ஆவிகளை கூட சேர்த்துக் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உடைய பரிசுத்த வாழ்க்கை, ஜெப ஜீவியம் எல்லாவற்றிலும் உங்களை காத்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். தெய்வீகத்தை நீங்கள் இழந்து போகிறதான வேலையிலே உங்களுக்கு தேவனுக்கு உடையதான தொடர்பை இழந்து போகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருத்தருக்கும் தியானம் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனத்தை நாம் எழுந்து கடித்து தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாய், அதை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. பாருங்க, மறித்து போயிருந்ததான சூழ்நிலை கூட அது உயிரடைய செய்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை சோர்ந்து போய் காணப்படலாம், நாம் துவண்டு போய் காணப்படலாம். வேதத்திலே வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது அது மறுபடியும் நம்மளை உயிரடைய செய்கிறது. ஹல்லேலூயா. செத்து போயிருந்ததான நம்முடைய சரீரத்தை அது உயிரடைய செய்கிறது. நம்முடைய ஆத்மாவை அது மரண செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வார்த்தையினாலே, வேத வார்த்தையினாலே நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நம்ம தொடர்பு இல்லை என்றால் வாழ்க்கை என்ன செய்ய அற்று போகும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்தப்படுத்துகிறவர்களாய், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். வாலிபன் தன்னுடைய வழியை எளிதால் சுத்தப்படுவான், நம்முடைய வசனத்தின்படியை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வசனத்தை இரவும் பகலும் தியானித்து வாசித்து நடக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனோடு தொடர்பு ஐக்கியம் இன்னும் நம்மிலே காணப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? அந்த கோடரியானது தண்ணீரிலே விழுந்து அமிழ்ந்து போவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் அதை தொலைத்து விட்டான், அவனை காணாமல் போய்த்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இழந்து போனது அவனுடையது அல்ல. ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்லுகிறான்? இது இரவலாக வாங்கப்பட்டது. இந்த கோடரியானது இந்த தண்ணீருக்குள்ள விழுந்தது, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கூட இந்த உலகத்திலே நாம் இரவலாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் இரவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை எல்லாம் இரவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவர் வந்து கேட்கப்படும் கூப்பிடுதான வேளையிலே நாம் எல்லாவற்றையும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாசித்து பாருங்க, மார்க் 13 34 வசனத்தை வாசிப்போம். மார்க் 13:34. ஒரு மனுஷன் போகும்போது எல்லாருக்கும் என்ன இது மாதிரி சொல்லி கொண்டு போகிறதை பார்க்கிறான். நான் மறுபடியும் வரும்போது நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமே. இன்னைக்கு கர்த்தர் கூட நமக்கு இரவலாக நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் மறிக்கும் போது அவரிடத்திலே கணக்கு ஒப்புக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த பாடல்கள் எல்லாம் பாடுறோம். இந்த வீடு என்ன அழியும் கூடாரம் நாம் இரவலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், உலகத்திலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அது எங்க விழுந்தது? இவன் போய் அந்த ஆண்டவன் இடத்துல சொல்லும் போது அவன் கேட்கிறான், அது எங்க விழுந்தது என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொல்கிறான், யோர்தானிலே இந்த என்ன செய்தது, கோடையானது விழுந்தது என்று சொல்லி. இன்றைக்கு அநேக எந்த இடத்திலே துளைத்தோ என்பதை தெரியாதபடி அழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்திலே துளைத்தீர்களோ அந்த இடத்திலே தேடினாதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கிடைக்கப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தன்னுடைய ரட்சிப்பை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய நம்பதியை எல்லாவற்றையும் இழந்து அழைந்து தேடிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில சில அழைந்து இழந்து போவாங்க. அதற்கு பல பல முகாம்களுக்கு சென்று கொண்டு அங்க ஆண்டவரிடத்தில் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி பார்ப்பன இடங்களுக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஒரு அபிஷேகத்தை எழுந்தோ அந்த இடத்துல கேட்கும் போது கர்த்தருக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாதபடி நாம் காணப்படுவோம் என்று சொல்லி கேட்டால் மரணம் என்பது நிச்சயம். யோர்தான் எதை குறிக்கிறது என்று சொல்லி கேட்டால் மரணத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோர்தான் மரணத்தை குறிக்கிறது. இன்றைக்கு அநேகர் தேவனற்றவர்களாய், தேவனை விட்டு பின்வாங்கி செல்கிறவர்களாய் இன்றைக்கு மரணத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். மரணத்தில் காணப்பட்ட ஆவி செத்து போய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மரித்து போன ஒரு அனுபவம் இன்றைக்கு காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மரித்து போன இந்த வாழ்க்கையை மாற்ற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் போய் அங்கு சொல்றான், ஒருவர் நிற்கிறார், ஆண்டவனே என்று சொல்லி அவனை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கும் கூட ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எங்க தொலைச்சோமோ அது தேட வேண்டும் என்று கேட்டால் கற்றிடத்திலே, இயேசுவினிடத்திலே நம்முடைய குறைகளை கூறுகிறதான வேலையிலே அவர் எல்லாவற்றையும் நமக்கு திருப்பிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் மரித்ததான தேவன் பாருங்க, அவருக்கு மண்ணிலே புதைக்கப்பட்டார், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். இந்த மக்கள் அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அழிந்து போனது என்று சொன்னாங்க. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு கூட இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. தேவத்திலே மரணித்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, காண யாருக்கும் தெரியாத உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தேவன் உயிரடைய செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்க செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தேவத்திலே மூழ்கி போனது எதை குறிக்கிறது சொல்லி கேட்டால் தேவன் வாழ்க்கையை நம்ம எல்லாவற்றையும் இழந்து போவதை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இது தண்ணீர்ல விழுந்தது போது அது மறைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது டிஸ்அப்பியர் ஆகுது. ஆனா அவர் சொல்லுகிறார், மறுபடியும் ஒரு கட்டையை தூக்கி அதனை போடு என்று சொல்லும்போது அந்த இரும்பானது மறுபடியுமாய் மிதந்து வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மறைந்து போன, அலைந்தால் தொலைந்து போன, காணாமல் போனதான அந்த கோவிலையானது மறுபடியும் அதனை செய்து மிதந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு கொம்பை எடுத்து அந்த இடத்திலே போட்டு
அந்த இரும்பை மறுபடியும் மிதக்க செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த கொம்பு யாரை குறிக்கிறது? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துதான் அந்த கொம்பு. அவர் என்ன செய்கிறார்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் மரித்தது மாத்திரமல்ல, அது நிமித்தமாய் நம்முடைய இழந்து போயிருக்கிறார், ஏனென்றால் மரித்து போய் மூழ்கி போயிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை அவர் மிதக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கொம்பை வெட்டி அது தண்ணீரை போடும்போது அது இரும்பு மிதந்தது. அது இரும்பு மிதக்கிறது நடக்கிற காரியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அசாதாரணமானவைகளை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முடியாதவைகளை அவர் முடிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மிதந்த, இந்த மூழ்கி போவதான அந்த இரும்பை அவர் மறுபடியும் மிதக்க செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு கொம்பை வெட்டி போட்டது மாத்திரத்தில் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சிலுவை மரத்திலே நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு மூழ்கி போயிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கை கலக்கங்களினாலே, கஷ்டத்தினாலே, சாபத்தினாலே, வியாதியினாலே ஒருவேளை மூழ்கி போயிருந்தால் கர்த்தரிடத்திலே நாம் வருகிறதான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை அவர் மறுபடியும் மிதக்கப்பட்ட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையை மறுபடியும் அவர் மறுமலர்ச்சியாக அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பாருங்க, விழுந்ததான அந்த கோடரியை அவர் மறுபடியும் கிடைக்க செய்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த இடத்திலே காணாம போனதோ அதை காண செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. நம் இளைய குமாரனை கொண்டு பார்க்கிறதான வேளை அவன் இழந்து போனான், மறுபடியும் அவன் கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்து நமக்காக ஒரு கொம்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே மரித்தது நிமித்தமாய் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? மிதந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மூழ்கி போன நம்முடைய வாழ்க்கையை அவர் மிதக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் உயிரடைய செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், சோர்வுகள் குறையை கொண்டு இருக்காதபடி அந்த மனுஷன், வெற்றினதான மனுஷன் அந்த ஆண்டவனிடத்திலே போய் அவன் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று சொல்லி அவன் ஆண்டவனை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கை மரித்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் யாரை பார்க்கணும்னு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. அந்த கொம்பை நாம் நோக்கி பார்க்கிறதான வேளையிலே தேவத்தில் எழுந்து போன எல்லாவற்றையும் நாம் மீட்டுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எழுந்து போனதான சமாதானத்தை, எழுந்து போனதான சந்தோஷத்தை, எழுந்து போனதான ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யாரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறதான வேளையிலே தேவ பிள்ளைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு திருப்பிக் கொடுப்பார். அதை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை எடுத்துக்கொள்ள என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இழந்து போன கொம்பை வெட்டி போடும் போது அந்த இரும்பு மேல, தண்ணி மேல மிதந்து வந்தது. அதால் சொன்னா, நீ அதை எடுத்துக்கொள் என்று சொல்லும் போது அவன் கை நீட்டி அந்த இரும்பை எடுத்துக்கொண்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் நீங்க கர்த்தரிடத்துல திரும்பும் போது நீங்க என்னென்ன காரியங்களெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு திரும்பிக் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, என்னென்ன காரியங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ, ஒரு ஆத்தும ரட்சிப்பை இழந்து போயிருக்கலாம், தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்கும் போது அவரை பார்த்து
நீங்கள் கேட்கும்போது இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஜீவியத்தை, ஒரு புதிய முன்னேற்றத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை விட்டு ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி சென்றிருக்கிறீர்களா? அவரோடு கூட ஐக்கியம் என்று எவ்வாறாய் காணப்படுகிறது? அவரோடு கூட படம் என்று எவ்வாறாய் காணப்படுகிறது? வேதத்தை வாசிக்கிறீர்களா? செபிக்கிறீர்களா? கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தை மேம்படுத்துகிறீர்களா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எழுந்து போன ஆசீர்வாதத்தை அப்பா எனக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மூழ்கி போயிருக்கிற வாழ்க்கையை இன்றைக்கு மிதக்கம் செய்யுங்கள் சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயிருள்ள இயேசுவே கரங்களிலே என்னை முழுதும் அர்ப்பணித்தே. உயிருள்ள இயேசுவே கரங்களிலே என்னை முழுதும் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளோ, ஏற்றுக்கொள்ளோ உபயோகியோ. ஏற்றுக்கொள்ளோ, ஏற்றுக்கொள்ளோ உபயோகியோ. உங்கள் சத்தம் வழுவாமல் அது நடப்பே. உம்மையென்று பற்றிக் கொள்ளுவே. என் வாழ்வில் நீதானல்லாமே. உங்கள் சத்தம் வழுவாமல் அது நடப்பே. உம்மையென்று பற்றிக் கொள்ளுவே. என் வாழ்வில் நீதானல்லாமே. ஆனந்தம், ஆனந்தம் உந்தன் சமூகம். ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே. ஆராதனை, ஆராதனை உந்தன் சமூகம். ஆனந்த வெள்ளத்தில் மிதக்கின்றே. உள்ளம் நிரப்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உள்ளம் நிரப்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லால் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. ஆமென்.
ஹalleluya சோதரா ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே என்னை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். நீர் ஏற்றுக்கொள்ளோ, நீர் ஏற்றுக்கொள்ளோ, என்னை உபயோகியும் என்று கேளுங்க. ஹalleluya இயேசுவே உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளோ, என்னை உபயோகியும் என்று கேளுங்க. ஹalleluya தேவ பிள்ளைகளே ஒரு சமூகத்தில் நீங்க கேட்டுக்கொள்கிற காரியங்களை ஒரு வாழ்க்கையை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya 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 ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே கருணையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த நேரம் முதல் நேரம் வரைக்கும் ஒரு பிரசனத்திலே நடந்து கொண்டபடியால் அவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே யாராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீரப்பா, அந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீராக. அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கர்த்தர் வெள்ளைப்படாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். ஆண்டவரே ஆராதனைக்கு தடைப்பட்ட மக்களை கர்த்தர் ஆண்டவரை சந்தித்து ஒரு வாரத்தில் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அஸ்தப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா வசனத்தின்படி கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உயிரிழைய செய்கிறாக. மூழ்கி போயிருக்கிறதான ஒரு வாழ்க்கை சம்பளம் ஒரு வாழ்க்கையை சுந்தரமாய் மாற்றுகிறாக. இதற்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கவலையிலிருந்து சோதனையிலிருந்து வியாதியிலிருந்து ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இழந்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே இந்த நாளிலே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆவிக்குள்ளாக்குவதாக, ஒவ்வொருத்தர் இருதயத்தில் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்தவனமே திரும்பி செல்லாத வேண்டும் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோடு நடத்தி விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறாக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகமாய் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, கர்த்தரோடு தொடர்பை இன்னும் மேம்படுத்த, ஐக்கியத்தை பலப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவதாக. துதிகர மகிமையாக செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆளுகளையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கும் கர்த்தரை வருகிறது பெறுவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே ஜெயிப்பியமா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும்